Hi, hello, welcome to Mathematical 360. இதில் நம்ம போகிற சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு +1 கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்ப்ப சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 6 இருபரிமாண பகுமுறை வடிவியல். இந்த சாப்டர் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இரு நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் சார்ந்த கணக்குகள். அதாவது இந்த டாபிக் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 3x + 4y = 7 என்ற நேர்கோட்டிற்கு 1,2 என்ற புள்ளியொலி செல்லக்கூடிய இணைக்கோடு மற்றும் செங்குத்து கோடுகளின் சமன்பாடுகளை காண்க. ஒரு லைன் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 1,2 அந்த புள்ளி வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இணைக்கோடு ஒரு செங்குத்து கோடு போகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த லைனுக்கு அந்த ரெண்டோட ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. தீர்வு 3x + 4y = 7 என்ற கோட்டிற்கு இணையான கோட்டின் சமன்பாடு. ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுக்கு இணையான கோடு வேணும்னா அதுக்கு பொது வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அது வீக்கண்டிங் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதாவது பார்த்தீங்கன்னா ax + by + c என்ற கோட்டிற்கு இணையாக உள்ள கோடுகளின் வடிவம். ஸோ ஒரு லைன் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அந்த ஈக்குவேஷனுக்கு இணையாக இருக்கிற லைனுக்கான காமன் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ax + by = k. அதாவது இந்த ax + by அப்படியே வச்சுக்கிறாங்க ஈக்குவல் டு அதுக்கு இன்சைட் ஈக்குவல் டு k போட்டுக்கிறாங்க. ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 3x + 4y = 7. அப்போ இங்கே என்ன இருக்கு? இந்த x + byங்கிற இடத்துல 3x + 4yன்னு இருக்கு. ஸோ ஈக்குவல் டு இந்த எக்ஸும் ஒய்யும் ஏன் x1 y1 எடுத்தோம்னா நம்மளுக்கு அடுத்து ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இணைக்கோடுங்கிறது இந்த புள்ளி வழியாக சேர்ந்து அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஒய்யோட வேல்யூ வந்து நம்ம அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா x1 y1 தெரியும். ஸோ இங்கே x1 y1 என்பது 1,2 என்க. ஏன்னா அது இந்த 1,2 பாயிண்ட்லேயே போகிறனால. ஸோ இப்போ 3x + 4y = x1ங்கிற இடத்துல 1 இருக்குது அதனால 1, x2ங்கிற இடத்துல 2 இருக்குது அதனால 2. ஸோ 3, 7, 8 எவ்வளோ வரும்? = 11 வரும். ஸோ அப்போ இந்த காமன் ஃபார்முலா ax + by இந்த இடத்துல இருக்குது 3x + 4y = இங்கே கேங்கிற இடத்துல நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்க வேலைன்னா 11. ஸோ அதனால் = 11 போட்டோம். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனுக்கான இணைக்கோட்டுக்கான சமன்பாடு. மேலும் 3x + 4y = 7 என்ற கோட்டிற்கு செங்குத்து கோட்டின் சமன்பாடு. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இணைக்கோடுக்கு அப்புறம் செங்குத்து கோடுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் அதுக்கான காமன் ஃபார்முலான்னு சொல்லிட்டு. ax + by + c = 0 என்ற கோட்டிற்கு செங்குத்து கோட்டின் வடிவம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து செங்குத்து வடிவம் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா இருந்துச்சுன்னா ax + by + c இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்க கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் அங்கேயும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கேயும் கொண்டு வந்துட்டு சென்டரில் மைனஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா bx - ay = k. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்து வடிவம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா bx + 4yன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் இங்கே வரும்போது என்ன ஆகும்? 4x. இந்த கோஎஃபிஷியன்ட் இங்கே வரும்போது dy. ஸோ இங்கே ஃபார்முலா மைனஸ் இருக்குது அதனால இங்கே அப்படியே மைனஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இது x1, y1ங்கிற பாயிண்ட்ல போகுது. அதனால வந்து இது அப்படியே என்ன பண்ணுறோம் xy இடத்துல x1 y1 = 4x1 - 3y1 எடுத்துக்கிறோம். மேற்கண்ட சமன்பாடு x1, y1 1,2 என்ற புள்ளியிலேயே செல்கிறது. இது கொஸ்டினே சொல்லிட்டாங்க இந்த பாயிண்ட்லேயே போகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ x1 y1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 4x - 3y = 4 × 1 - 3y1 இடத்துல 2. இதை சிம்பிளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா -2 நமக்கு கிடைக்குது. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாங்க 4x - 3y = -2. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கேங்கிற இடத்துல நம்ம கல்குலேட் பண்ணி பிடிச்சது -2. அப்போது bx - 4y நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் 4x - 3y = கேங்கிற இடத்துல -2. ஸோ தேர்ஃபோர் இந்த கோட்டுக்கான செங்குத்து கோட்டின் சமன்பாடு இதுதான். எனவே தேவையான இணைகோடு மற்றும் செங்குத்து கோட்டின் சமன்பாடுகள் முறையே 3x + 4y = 11, 4x - 3y = -2. இதான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கான சொல்யூஷன்.
எடுத்துக்காட்டு கீழ்காணுவற்றுக்கு தீர்வு காண்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 5,4 மற்றும் 2,0 என்ற புள்ளிகளுக்கு இடைப்பட்ட இடையே உள்ள தூரம் கேட்கறாங்க. தீர்வு பிஎஸ்விலையும் நம்ம பார்த்திருப்போம். ஒரு நேர்கோட்டு ஒரு புள்ளி நிலை ஒரு நேர்கோட்டை பொறுத்து ஒரு புள்ளி நிலைன்னு சொல்லி ஒரு டாபிக்ல பார்த்திருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்மா பார்த்திருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அதாவது கொடுத்துருக்க 2 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா x1, y1, x2, y2 எடுத்துக்கிறோம். ஸோ அதில் 5,4, 2,0 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரம் ஒரு 2 பாயிண்ட் கொடுத்ததுக்கு இடைப்பட்ட தூரம் என்ன அது ஃபார்முலா d = √x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வேணும்னா இங்க 0ல ஸ்டார்ட் ஆகுது, இங்க 2னா நம்ம என்ன பண்ணுவோம் 2 - 0 எடுப்போம். அந்த மாதிரி தான் x2லேருந்து x1 கழிச்சு ஒரு ஸ்கொயரும் ப்ளஸ் y2லேருந்து y1 கழிச்சு ஒரு ஸ்கொயரும் போட்டு அதுக்கு ஹோல் ரூட் போடுறாங்க. இப்படி நீங்கள் ஃபார்முலா மெமரைஸ் பண்ணிக்கணும். இந்த ஃபார்முலா நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ x1 x2 வேல்யூ நமக்கு தெரியும், அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அது வந்து x2 - x1 வந்து பார்த்தீங்கன்னா x2ங்கிறது இங்கே என்ன இருக்குது 0, அதாவது 2, இங்கே 5 இருக்குது. ஸோ 2 - 5 3 ஹோல் ஸ்கொயர் ஆகும்போது 3 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கணும். -1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆகும், அதனால தான் வந்து +3 ஸ்கொயர் போட்டிருக்கோம். அதே மாதிரி 0 - 4 அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், அதுவும் -4 நோட்டு -1 ஸ்கொயர் பண்ணி +, அதனால 4 ஸ்கொயர். இது ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும் 9 + 16 வரும். ஸோ 25க்கு ரூட் ஆஃப் ஸ்கொயர் வரும். ஸோ இப்போ 25க்கு ரூட் ஆஃப் ஸ்கொயர் 5 வரும் நம்மளுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா கடைசியாக 5, அதாவது 5 அலகுகள், அதாவது டிஸ்டன்ஸ். இந்த 2 பாயிண்ட் கிடைப்பட்ட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5. ஸோ அதை அலகுன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். கொஸ்டின் 5x + 12y - 3y = 0 என்ற கோட்டிற்கும் 1,2 புள்ளிக்கும் இடையில தூரம். இதுவும் அதே பிஎஸ்வில வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்கன்னா ஒரு புள்ளிக்கும் ஒரு லைனுக்கும் கொடுத்துட்டு அது ரெண்டு கிடைப்பட்ட டிஸ்டன்ஸ் அதுக்கு ஃபார்முலா பார்த்துருக்கோம். தீர்வு ax + by + c = 0 என்ற கோட்டிற்கும் x1, y1 புள்ளிக்கும் இடையில தூரம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ax1 + by1 + c /√a² + b². பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஏபி கோஎஃபிஷியன்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கிறாங்க. எக்ஸ் இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா x1, y1 போட்டுக்கிறாங்க. சி சேம் அதே வச்சுக்கிறாங்க. ரூட் கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே கொடுத்துருக்கிறது 5x + 12y - 3 = 0 என்ற கோட்டிற்கும் 1,2 என்ற புள்ளிக்கும் முடியாது. ஸோ அப்போ இந்த இடத்துல x1, y1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1,2, ஏங்கிறது 5, பிங்கிறது 12, சிங்கிறது -3. இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ax1னா a நமக்கு 3, 5, x1ங்கிறது 1 தெரியும், ப்ளஸ் பினா 12, b1னா 2, மைனஸ் சிங்கிறது -3 நமக்கு தெரியும், டிவைடட் பை √a² எவ்வளோ 5² ஹோல் ஸ்கொயர். இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2ன்னு வரும், அதான் 2 அலகுகள். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு இந்த லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அலகுகள். ப்ராப்ளம் 3x + 4y = 12 மற்றும் 6x + 8y + 1 = 0 இடையே உள்ள தூரம் காண்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன் கொடுத்து அதுக்கு ஏற்பட்ட டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. தீர்வு ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த ஃபார்முலா. 2 ஈக்குவேஷன் கொடுத்து a1x + b1y + c1 = a1x + b1y + c2 = 0 இவரு கூடுதல் கிடைப்பட்ட தூரம் கேட்டாங்கன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு c1 - c2, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுல இந்த கழிச்சிட்டு c1 - c2 √a1² + b1². கொடுக்கப்பட்ட சமன்பாடுகள் 3x + 4y - 12 = 0. இந்த ஈக்குவேஷன் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த மாதிரி இருக்கிற லைனுக்குன்னா a1 வேல்யூ 2 ஈக்குவேஷனும் சேமா இருக்கும், b1 வேல்யூ 2 ஈக்குவேஷனும் சேமா இருக்கும். இங்கே 3x + 4yங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச் வரும்போது -12, அதனால இந்த ஈக்குவேஷன் பட்டு வந்திருக்கும். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3x கிடையாது. இப்போ இது என்ன பண்ணால் 3x வரும், ஏன்னா இங்கே a1 சேமா இருக்கணும், அப்போ தான் இந்த ஃபார்முலா சப்மிட் பண்ண முடியும். இது என்ன பண்ணும், அதாவது 3 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு இங்கே 3x கிடைக்குமா. ஸோ அப்போ என்ன பண்ணும், ஹோல் ஈக்குவேஷனையும் 2 ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ணும்போது
ஃபஸ்ட்டு 3x ப்ளஸ் இதை 8/4 8/2 4 அப்போ 4y 1/2 அப்படியே வந்துடும். ஸோ ப்ளஸ் 1/2. ஸோ இப்போ இந்த ஃபார்மட் படி இது இருக்கா? அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா C1 தெரியும், C2 தெரியும், A1 B1 2 காமா இருக்குது. ஸோ அதுவும் நமக்கு தெரியும். ஸோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணால் டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். இதுலேருந்து A1 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3, B1 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4, C1 வேல்யூ பார்த்தீங்கன்னா -12, C2 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ½ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது -4 -1/2 ஃபார்முலா இருக்கிற மைனஸ் பை a ஸ்கொயர் ரூட் a ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். ஸோ இதை 25/2 × 5 2.5 அலகுகள். ஏன் மாலஸ் எடுத்துருக்கோம்னா ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து எப்பவும் நேரட்டிவ்ல மென்ஷன் பண்ண மாட்டோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மாலஸில் போடும்போது ப்ளஸ் அடிஷன் இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா 2.5 அலகுகள். ஸோ இந்த லைனுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் 2.5 அலகு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோட்டை பொறுத்து ஒரு புள்ளியின் நிலை சார்ந்த கணக்குகளை பற்றி பார்க்கலாம். ஃபார் வாட்சிங்.